நீங்கள் சொன்ன வாக்கு தவறிட்டீங்க. நீங்கள் சொன்ன வாக்கு தவறாத நீங்கள் கூட முடிவு எடுங்க. ஆனால் நீங்கள் எடுக்கல. இன்னும் இருக்கிற மக்களுங்களாம் வந்து சேர்ந்துச்சுன்னா நாரிடும், நான் தச்சுடும், ஊரே பொங்கலிச்சிடும். முதல்வர் எங்கிறார் காணவில்லை, பிரியா எங்கிறாங்க தேடவில்லை. இந்த தூய்மை பணியாளர்களை ரொம்ப துன்புறுத்ததுக்காக கோடான கோடி நல்ல புண்ணியவதிக்கு நன்றி சொல்லணும். இந்த கொடி இப்ப யாருக்கு தேவைப்படுது? உதயநிதி ஸ்டாலினுக்கு, சாகர பாபுக்கு, முக ஸ்டாலினுக்கு, பிரியா மேடத்துக்கு, கமிஷனருக்கு எல்லாருக்கும் தேவைப்படுது. நீ என்னதான் ஆளை இட்டு வந்த, என்னதான் எங்களை இது பண்ணாலும் ஒன்னா சிக்க முடியாது. அம்மா ஆட்சியில் அராஜகம் பண்ணலையா சேகர் பாபா? இப்பயும் அராஜகம் பண்றாரு. அம்மா ஆட்சியில் இருக்க சொல்ல இப்படி பண்ணவே இல்லை. அவர் நல்லா தான் செஞ்சு இருந்தாரு. ஆனா இந்த ஆட்சிக்கு வந்தவர்தான் ரொம்ப அராஜகம் பண்றாரு. அந்த ஆட்சி நாங்க வெற்றி அடிப்போம். ஆட்சி கலையணும். மக்கள் ஆட்சின்னா அவர் வரலன்னா ஆட்சியில வர முடியாது. அவர் வந்தாதான் இங்க எங்களுக்கு தீர்வு நடக்கும். பிகே தான் முதலமைச்சர். அவர் சொல்றதுதான் இவர் ஆடுறாரு பொம்மை. பிகே சொல்றதான் அவர் கேட்கிறாரு. அப்ப மக்கள் சொல்றது நீ கேட்காத ஒரு முதலமைச்சர் இறங்குன்றா. போலீஸ் அராஜகம் ரொம்ப இருக்குது. ஆனா இது இவங்க போலீஸ் பண்ண நாங்க இன்னும் அராஜகமா தான் இருக்கோம். 1000 போலீஸ் எங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு வந்துக்குது. நாங்கன்னா திருடணுமா, நாங்க கொலை பண்ணோமா, எங்கன்னா கொள்ளை அடிச்சோமா, நாங்க குப்பை பெருக்கிற வேலையை கேட்கிறோம். எங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு 1000 போலீஸ் அனுப்புது இந்த திமுக ஆட்சி. குப்பைக்காரங்க கிடையாது சார், நாங்க தான் குப்பை போடுறோம். நாங்க தான் குப்பைக்காரங்க. எங்க சமுதாயத்தை சுத்தம் செய்ய வந்து சுத்தக்காரர்கள் இவங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரியா குப்பை எடுக்கிறது இல்ல. எலி செத்து போய் கிடக்குது, பூனை செத்து போய் கிடக்குது. இவங்க தான் அந்த கையை வச்சு எடுக்கிறாங்க. ஷேவ் பண்ணுவாங்க, பிளேட போடுவாங்க, சிசர் இருக்கும். குடிகாரன் குடிச்சிட்டு பாட்டிலோடு போடுவாங்க. எல்லாத்தையும் அவங்க கையை வச்சு தான் எடுப்பாங்க. இப்போ வந்து எங்க காலில் குத்திக்கணும் ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்க. எங்களுக்கு ஒன்றும் தெரியலையா? எங்களுக்கு குடும்பம் பண்ண தெரியல. நாங்கள் ரோட்டு மேலே இருக்கிறோம். ரோட்டு மேலே பொங்கி தூண்டு கிடக்குறோம். நாங்கள் 4 ஆண்டு ஒரு கோணியில் இருந்தோம். கடவுள் எங்களுக்கும் கொடுத்துருக்கிறாரு ஒரு ஓலை வீடுன்னா. அந்த ஓலை வீட்டில் ஆக்கி தூண்டு தகுதியாக படுக்க தொகுதி வச்சிருக்கிறாரு. ஆனால் நீங்கள் சொன்ன வாக்கு தவறிட்டீங்க. நீங்கள் சொன்ன வாக்கு தவறாத நீங்கள் கூட முடிவு எடுங்க. இந்த முடிவு எடுத்தோன்னா அந்த உலகமே இந்த ஊரே காலி ஆகிடும். ஆனால் நீங்கள் எடுக்கல. இன்னும் இருக்கிற மக்களுங்களாம் வந்து சேர்ந்துச்சுன்னா நாரிடும், நான் தச்சுடும், ஊரே பொங்கலிச்சிடும். கடல் மோதிடும், கப்புல கவுந்துடும். வேதனை ஆயிடுவேன். இந்த வேதனைக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். நம்ம முதலமைச்சர் ஐயா முக ஸ்டாலின் ஐயா வந்து எதுவுமே இது வரைக்கும் செவி சாய்க்கல. நாங்கள் வந்து 16 வருஷமாக வந்து கஷ்டப்பட்டு வந்துருக்கிறோம். நாங்கள் ஏன் கஷ்டப்பட்டுருக்கோன்னா அவர் வந்து 2021 வந்து வாக்குறுதி கொடுத்தாரு எங்களுக்காக. அது வந்து வாக்குறுதி வந்து நாங்கள் தான் கேட்குறோம். நீங்கள் சொன்னது எங்களை செய்யுங்க. உங்களுடைய ஸ்டாலின் சொல்கிறார் பார்த்தியா, அது நிறைவேற்றுங்க. சும்மா கூட வச்சுக்கின்னு அவங்கள வச்சுக்கின்னு இவங்கள வச்சுக்கின்னு அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். நீ தானே முதலமைச்சர். எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு நீ தானே முதலமைச்சர். நீங்கள் செய்யுங்க. இல்லையா உங்கள் பிள்ளைய இருக்கிறார் பார்த்தியா துணை முதலமைச்சர் யார்? உதயநிதி ஸ்டாலின். அவரே செய்ய சொல்லுங்கள். அவ்வளோதான். நன்றியோடு கேட்குறோம். எங்களுக்கு வழிகாட்டுங்க, கும்பிட்றோம். அவ்வளோதான். குப்பைக்காரங்க கிடையாது சார், நாங்க தான் குப்பை போடுறோம். நாங்க தான் குப்பைக்காரங்க. எங்க சமுதாயத்தை சுத்தம் செய்ய வந்து சுத்தக்காரர்கள் இவங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரியா குப்பை எடுக்கிறது இல்ல. எலி செத்து போய் கிடக்குது, பூனை செத்து போய் கிடக்குது. இவங்க தான் அந்த கையை வச்சு எடுக்கிறாங்க. நாங்க எடுக்கவே மாட்டோம். ஷேவ் பண்ணுவாங்க, பிளேட போடுவாங்க, சிசர் இருக்கும். குடிகாரன் குடிச்சிட்டு பாட்டிலோடு போடுவாங்க. எல்லாத்தையும் அவங்க கையை வச்சு தான் எடுப்பாங்க. இப்போ வந்து எங்க காலில் குத்திக்கணும் ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்க. அவங்க இல்லாம எவ்வளவு கஷ்டமா இருக்கு உங்களுக்கு? இல்லாம எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. நாங்க வந்திருக்கிறோம். இனிமேல் எல்லாரும் வீட்டுக்கு ஒருத்தர் ஆள் வந்தா இன்னும் நல்லா இருக்கும். சரியா அல்றது கிடையாது. அவங்க சரியாவே அல்றது கிடையாது. இவங்கள மாதிரி அவங்க நல்லா கிளீனா செய்ய மாட்டாங்க. முதல்வர் எங்கிறார் காணவில்லை, பிரியா எங்கிறாங்க தேடவில்லை. இந்த தூய்மை பணியாளர்களை ரொம்ப துன்புறுத்ததுக்காக கோடான கோடி நல்ல புண்ணியவதிக்கு நன்றி சொல்லணும். எங்கள் துப்புரவு பணியாளர்கள் கண்ணிற்கு இந்த சங்கம் எங்களுக்கு விடுதலை குத்து எந்த தோழர்களாக எங்களுக்கு ஒத்துழைச்சதுக்காக கோடான கோடி நன்றி. இது பூச்சாலும் யாரும் அரசு பண்ணாத இருப்பாங்களா? அதுக்கோசம் நாங்கள் பூச்சி வச்சுருக்கிறோம். எதையும் யாரை பூச்சாலும் எங்களை கைவிட்டாங்க. இத்த பூச்சாலும் கைவிடாத இருப்பாங்களா? அதனால நாங்கள் கெட்டியா பூச்சி வச்சுருக்கிறோம். இந்த வாழ்வாதாரத்துக்கு நாங்கள் உட்காந்து இருக்கோம். அதனால எங்களை இன்னாதான் இவங்க பண்ணாலும் இந்த இடத்த விட்டு நாங்கள் ஏந்துக்கிறதா கிடையாது.
இதனால இன்னும் செத்தாங்களோ செத்த இங்கே தான் சாவும். அந்த 13 நாளாக இருந்தால இப்போ நாங்கள் இருப்போம். நாங்கள் ஒற்றுமையாக இருந்து நாங்கள் இங்கே ஒரு முடிவு காணாம போக மாட்டோம்ப்பா. எங்களுக்கு போலீஸ் 1000 போலீஸ் எங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்துக்குது. நாங்கன்னா திருடினோமா, நாங்கள் கொலை பண்ணோமா, எங்கன்னா கொள்ளடிச்சோமா, நாங்கள் குப்பை பெருக்கிற வேலையை கேட்குறோம். எங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு 1000 போலீஸ் அனுப்புது இந்த திமுக ஆட்சி. இந்த துப்புரவு பணியாளர்கள் எத்தனை போலீஸ் வந்து அடித்தாலும் நவர மாட்டோம். எங்கள் போராட்டம் வெல்லும். எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணுன்றவரை நாங்கள் செத்தா கூட இங்கே சாவ நாங்கள் ரெடி. அம்மா ஆட்சியில் அராஜகம் பண்ணலையே சேகர் பாபா இப்பயும் அராஜகம் பண்றாரு. மக்களை எவ்வளோ ரொம்ப பதங்கொழிய வைக்கிறாரு அந்த மக்களுக்காக சொல்லி. அம்மா ஆட்சியில் இருக்க சொல்ல இப்படி பண்ணவே இல்லை. அவர் நல்லா தான் செஞ்சு நின்றாரு. ஆனா இந்த ஆட்சிக்கு வந்தவர்தான் ரொம்ப அராஜகம் பண்றாரு. இது ரொம்ப அநியாயம் இல்லை. மக்களை இப்படி பண்ணா எப்படி ஓட்டு உய்யும்? எப்படி உய்யும் ஓட்டு உனக்கு? மக்கள் இந்த மாதிரி பிரியான்றவங்க யாருப்பா? 12 நாள் அப்போ சாலை மறியல் பண்ணல. 13வது நாள் நாங்க சாலை மறியல் பண்றோமா? சாலை ஓர ஒதுங்கி நிக்கிறோம். உங்களோட ஸ்டாலின் சொன்னவரு எங்களை தூக்கி தெருவில் வச்ச ஸ்டாலின். அந்த ஆட்சி நாங்க வெறுத்தி அடிப்போம். ஆட்சி கலையணும். மக்கள் ஆட்சின்னா அது வரணும். LTC சங்கம் வரணும். ஏன் வர மாட்டேன்ற? பார்க்கலாம் முதல்வர் வரணும். எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும். அவங்க வராங்கடே எங்களுக்கு வரணும். எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கணும். அவர் வரலன்னா ஆட்சியில வர முடியாது. அவர் வந்தாதான் இங்க எங்களுக்கு தீர்வு நடக்கும். முதலமைச்சர்னா அவர் வந்து தானே வரணும். இப்ப இவரு முதலமைச்சர் மாதிரி தானே பண்றாரு. இவர் வேலை என்ன? முதலமைச்சர் இல்ல, PK தான் முதலமைச்சர். அவர் சொல்றதா இவர் ஆடுறாரு பொம்மை. அவர் தன் புத்தியால ஆடல. PK சொல்றதான் அவர் கேக்குறாரு. அப்ப மக்கள் சொல்றது நீ கேட்காத ஒரு முதலமைச்சர் இறங்குன்றா. இறங்க ஆட்சி விட்டு இறங்க. நாங்க போட்ட ஓட்டை திருப்பி கொடுத்துட்டு இறங்க. அடுத்த தடவை ஓட்டடி ஸ்மார்ட் கார்டு ஏரியா படம் எரிப்போம். நாங்க போய் போராட்டம் கேட்கலையா? எங்களுக்கு நிரந்தர பண்ணி கொடுன்றோம். எங்களெல்லாம் கொண்டு போய் ராம்கி வித்தா என்ன நியாயம்? ஆந்திராவில் போய் நாங்கள் பழக்க முடியுமா? சொல்லுங்க. நாங்கள் ஏதோ 23,000 பாரதி சார் எங்களுக்கெல்லாம் ஒரு ஏற்பாடு பண்ண இந்த சங்கத்துக்காரு. புருஷோத்தம சங்கம் வந்து பணம் வாங்கிக்கினாங்க. செங்கோடி சங்கமும் பணம் வாங்கிக்கினாங்க. ₹1 வாங்காத மக்களுக்கோசம் போடுறாரு ஒரு பாரதி சார். எங்களுக்கோசம் உழைக்கிறவர். எங்கள் உரிமையை தானே நாங்கள் கேட்குறோம். எங்கள் வேலை நடந்துடப்படுத்துங்க. இல்லைன்னா இதோட இன்னும் அராஜகமாக இருக்கும். போலீஸ் அராஜகம் ரொம்ப இருக்குது. ஆனால் இவங்க போலீஸ் பண்ண நாங்கள் இன்னும் அராஜகமாக தான் இருக்கோம். இதுதான் 15 வருஷமாக நாங்கள் வேலை செஞ்சோம். எங்கள் வேலையை தான் நாங்கள் கேட்குறோம். வேற எதுவுமே கேட்கல. எங்களுக்கு நிரந்தர பண்ணி போடுங்க. ஸ்டாலின் ஐயா வரணும். துணை முதலமைச்சர் எதிர்க்காரு. அவரால் முடியலன்னா இவர் வரணும். வந்தே ஆகணும். அவர் ஸ்டாலின் சொல்லியாரு. நீங்க எங்களுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். இதோட 13 நாளா எடுக்காத முயற்சி இன்னைக்கு எடுக்கிறாங்க. அது 13 நாளா நாங்க பசியும் பட்டுமா ரோட்ல கடந்தோம். அப்ப யாரும் எதுவுமே பண்ணல. உள்ள தள்ளு அதை தள்ளுவ இது தள்ளுவன்னு அராஜகம் பண்றாங்க. எங்களை வெளியே விட மாட்டோம். ரோட்ல குப்பை வர வேலை தான் நாங்க கேட்கிறோம். ஏசி ரூம்ல உட்கார வேலை கேட்கிறோம். எங்க உரிமை தான் நாங்க கேட்கிறோம். ஆட்சிக்கு வந்தா உங்களை பர்மட் பண்ணுவேன்னு சொன்னாரு. ஆட்சிக்கு வந்தா பண்ணணும். பண்ணவே இல்லை. வாக்குறுதி குத்து பண்ணல. இந்த கொடி தாத்தா காலத்துல வந்து வெள்ளக்காரல ஓட விட்டாங்க. இந்த கொடி யாருக்கு தேவைப்படுது? இந்த கொடி இப்ப யாருக்கு தேவைப்படுது? உதயநிதி ஸ்டாலினுக்கு, சேகர பாபுக்கு, MK ஸ்டாலினுக்கு, பிரியா மேடத்துக்கு, கமிஷனருக்கு எல்லாருக்கும் தேவைப்படுது. நீ என்னதான் ஆளை இட்டு வந்த, என்னதான் எங்களை இது பண்ணாலும் ஒன்னா சிக்க முடியாது. நாங்க இங்கிருந்து எழுதவா மாட்டோம். எங்க உயிரை இங்கிருந்து போனாலும் நாங்க போக மாட்டோம். இதுதான் எங்களோட முடிவு. எங்க வேலை நாங்க கேட்கிறோம். நீ ஏன் தர மாட்டேற? எங்க வேலையை ஏன் தர மாட்டேற? பொறுப்பாட்டு வைக்கிற. இப்போ நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தூய்மை பணியாளர்களே இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இது தொடர்ச்சியாக எல்லா துறையிலையும் நடக்கும்னு கூட நீங்கள் வந்து சமூக வலைத்தளங்களில் பேசுறதை பார்த்துருப்பீங்க. அடுத்த கட்டமாக தமிழக அரசுடைய ஸ்டெப் வந்து அரசு மருத்துவமனைகள் எல்லாம் வந்து தனியார் மயமாக ஆக்குறதா பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து ஒடுக்கும் ஒரு செயலாக தான் இருக்குது. இப்போ இருக்கிற CM, துணை முதலமைச்சர் இவங்க எல்லாரையும் வந்து கொரோனா பீரியட் காலத்தில் வந்து பாதுகாத்தவங்க அவங்க தான். தங்களுடைய உயிரை வந்து பெருசாக மதிக்காமல்
அவங்க உயிரை பாதுகாக்கிறதுக்காக கிருமி நாசினிகளை தெளித்து கொண்டு கொரோனாவில் இறந்து போன உடல்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறப்படுத்துகிற தொழிலெலாம் இவங்க தான் செஞ்சாங்க. இன்னைக்கு நாம தான் வந்து இந்த ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஃப்ரண்ட் சைடில் நின்று சப்போர்ட் பண்ணணும். ஆனால் இவங்க எல்லாருமே இப்படி கள்ள மௌனம் சாதித்து கொண்டிருப்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. காவல்துறை என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அரசியல்வாதி நீங்கள்லாம் கட்சிக்காரெல்லாம் எவ்வளோ வர வேணாம், அவங்களுக்கு வந்து தீர்வு ஒன்றும் கிடைக்கல, நாங்கள் பேச்சுவார்த்தை போயிருக்குது, நீங்கள் இங்கேருந்து போகலை என்றால் எங்களை மிரட்டுறார்கள், எங்களை வந்து துன்புறுத்துறாங்க, எங்களுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணுவோம், உங்கள் மேலே வழக்கு பதிவு பண்ணி எங்களே மிரட்டுறார்கள். தமிழகத்தை நிர்வாகி நீங்களே யாரும் உள்ளவர் கூட சொல்லி காவல்துறை ஐஜிபி டிஜிபி எல்லாம் வந்து சொல்லிடுறாங்க, நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணுவோம். இல்லை ஆனால் அவங்களுக்கு தீர்வு ஒன்றும் கிடைக்கல. தீர்வு கிடைக்காம இவங்க வந்து கோர்ட்டோட தீர்ப்பை வச்சு கோர்ட்டு தலையிட்டதுனால எங்களை இங்கேருந்து அகற்றுறாங்க. கேட்டால் இது கோர்ட்டு தீர்ப்பு, உங்கள் மேலே வழக்கு பதிவு பண்ணால் வழக்கு பதிவு பண்ணணும்னு எங்களை மிரட்டுறாங்க காவல்துறை. இப்போ வந்து இது இப்போ போக சொல்கிறாங்க, அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? எங்கள் தமிழக பொதுச் செயலாளர்கள் வந்து உத்தரவிட்டால் நாங்கள் இந்த இடத்தோடு போவோம், இல்லை நாங்கள் போக மாட்டோம், நாங்களும் அரசாக தயாராகிறோம், போராட்டத்தில் தயாராக சொல்லிடுறோம். அதுக்கு நீங்கள் அரசாகனா அரசோட நில்லுங்க சொல்கிறேன், நாங்கள் அரசு பண்ணுறது நான் தயாராகிறோம், அரசோட ரெடியாகிறோம். தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் என்ன சொல்லியிருக்காரு? இப்போ பொதுச் செயலாளர்னா அவங்க போராட்டத்தில் ஈடுபடுங்க, அவங்களுக்கு என்ன தேவை செய்யுங்க, கூட கடைசி வரைக்கும் சொல்லிடுறாரு பொதுச் செயலாளர்.